அந்த மனசு வந்து பக்குவப்படும், அமைதியடைகிறது. நம்ம தினமும் மெடிடேட் பண்ணும்போது நம்ம உடம்பையும் நம்ம மனசையும் நம்ம பக்குவப்படுத்தணும். அம்மா சொல்லணும் பொழுது நம்ம பக்குவப்படுத்தி ஒரு ஸ்டேஜில் ஓகே இது நமக்கு ஏதோ கடவுள் வந்து நம்மளை கவனிச்சு கூப்பிட்டு போய்கிட்டு இருக்கிறாரு அவர் சொல்லி அம்மாவோட வழிகாட்டுதன்படியும் ஐயாவோட அறிவுரைப்படி போய்கிட்டே இருக்கும் இந்த ஜேர்னி. ஃபேமிலி லைஃப் எப்படி போகுது? அது போனதே சொன்னோமா, அம்மா அப்பாட்ட வந்து பயங்கர சண்டை போவேன். என்கிட்ட வந்து பேச மாட்டேன் சொன்னேன், நான் டென்ஷன் பண்ணி என்கிட்ட யாரும் பேச மாட்டாங்க. வீட்டில் வந்து வராங்க எதுவுமே சொல்ல முடியாது, சொன்னால் சண்டை பண்ணுவோம், கத்துவோம். நம்ம கொஞ்சம் கூட கேட்கறே கிடையாது. இப்போ அன்னைக்கு அம்மா வந்து ரியலாக குடும்பமாக நான் நன்றி சொன்னேன்னு சொல்லுப்பா இப்படியே சொன்னாங்க. சூரியமாக தெரியும், சூரியமா வந்து எங்கள் வீட்டுக்கு இருக்காங்க சூரியமா, அவங்க வந்து அவங்களே அம்மா சொன்னாங்க. ஸோ ரொம்ப அம்மா குணமாக நன்றி சொன்னேன்னு சொல்ல. ஏன்னா நீ எவ்வளோ மாதிரி இருக்கிறது எனக்கு இப்போ பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒன்னெல்லாம் வந்து இப்படியே போயிட்டு இருக்கானே, இவன் வாழ்க்கை இப்படி ஆகிட்டு இருக்குமே, உனக்கு யார் இருக்கு நம்ம போன பிறகு அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருக்கோம். இப்போ வந்து உனக்கு குருவமா இருக்காங்க. ஓ இன்னும் அவ்வளோ நிவாரணம் வழிகாட்டு அவங்களுக்கு பேச முடியுது. கேட்டேன் யுவர் அம்மா பட்டதுன்னு அவங்க சொன்னாங்க, யுவர் அப்ரோச் பண்ணாங்க. இப்போ நான் ஒன்று வந்து அப்ரோச் பண்ண முடியுது, எங்களால் பேச முடியுது, உட்கார்ந்து உங்கள்கிட்ட பேச முடியுது. முன்னாடி எந்த அப்படியே என்ன சரி ஏதாவது சொல்லுங்க அப்புறம் வச்சுக்கலாம். அதே மாரி சொல்லிட்டாங்கன்னா டென்ஷன் ஆகாதீங்க, தயவு செய்து டென்ஷன் ஆகாது. அப்படி இருந்தாங்க சரிம்மா. இப்போ நேற்று வரும்போது தெரியும் நம்ம ஏஜ்லாம் இருக்கும்போது அவங்க திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ரிப்பீட்டாக சொல்லும் போது நமக்கு அது போகும். இத்தனை சொல்லுங்க சரிம்மா சரி நான் பார்க்குறேன் சரிம்மா. நேற்று வரும்போது நம்ம பார்த்துருக்கோம் சாப்பிட்டியா இல்லை சாப்பிடணும் ஏன் சாப்பிட போகிறோம் எதுவும் சரிம்மா சாப்பிடணும் பார்த்துருக்கோம். இந்த பக்கம் இருக்கு எல்லாம் நன்றிம்மா. எங்க அம்மாவோட வகுப்பு வந்து ஒருத்தரை எப்படி மாற்றும், ஒரு சிற்பி கையில ஒரு கல் மாட்டுச்சுன்னா எப்படி வந்து அதில் பெஸ்ட் ஆஃப் த அவுட்புட் ஒரு கொடுப்பாரு இல்லையா, எப்படி எந்தெந்த தேவையற்ற விஷயங்கள் எல்லாம் அந்த கல்லேருந்து எடுத்தா ஒரு அற்புதமான சிலையாக வடிக்க முடியும் என்பது ஒவ்வொரு சிற்பிக்கு தெரியும் இல்லையா. அந்த மாதிரி எங்கள் அம்மாவினுடைய வகுப்பு ஒவ்வொன்றும் அப்படி ஒரு அற்புதத்தை செய்யும். ஒவ்வொரு வகுப்புலையும் அகவல் விளக்க வகுப்பாகட்டும், கடவுபுணிதம் ஆகட்டும், திருவாசகம் ஆகட்டும், பெரிய புராணம் ஆகட்டும், 4000 திவ்ய பிரபந்தம் ஆகட்டும், எந்த வகுப்பாக இருந்தாலும் சரி, அதை தவிர ஒரு விசேஷ தினங்களுக்கும் உள்ள வகுப்பாக இருக்கட்டும், அம்மா வந்து தொடர்ந்து சொல்ல 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 அந்த அடிமேல அடி வச்சா அம்மியும் நகருங்கிற மாதிரி இவங்கெல்லாம் மாற மாட்டாங்க அப்படின்னு சொன்னவங்க கூட நாங்கள் பல பேரோட மாற்றத்தை தொடர்ந்து கண்டு மகிழ்ந்து வருகிறோம். அது மாதிரி உள்ள மாற்றம் இன்னும் நிறைய பேருக்கு ஏற்பட வேண்டும் என்றும் இறைவனிடத்திலே பிரார்த்தனை வைக்கின்றோம். நன்றி ஐயா. அடுத்ததாக அன்பு உரை வழங்குவதற்கு பாலசுப்ரமணியன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். சங்கர் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. என் வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச பரிசு எங்கள் அம்மா தான். எனக்கு பெரிய பரிசு. என்னோட இப்போ இருக்க ஒரே ஒரு கொள்கை என்னன்னா, எங்கள் அம்மாவுக்கு எந்த களங்கமோ எந்த பழியும் ஏற்படக்கூடாது. ஏன்னா நான் எது பண்ணாலும் அது எங்கள் அம்மாவை மட்டும்தான் சாரும். ஏன்னா இப்போ நான் பிடிச்சிருக்க குருவை நான் எங்கே போய் என்ன மாதிரியான நடத்தையில் நடந்துக்கிட்டாலும் அது வந்து எங்கள் அம்மாவை தான் சொல்லுவாங்க. அதனால் எங்கள் அம்மாவுக்கு எந்த ஒரு பழி சொல்ல இருக்கக்கூடாதுன்றது அந்த ஒழுக்கத்தை தான் நான் இத்தனை நாள் தியானத்தில் கற்றுருக்கேன். ஏன்னா நான் அந்த தியானத்தில் வந்து தியானன்றதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி இப்போ இருக்கீங்களோ அந்த மைண்ட் செட்டில் தான் நான் இருந்தேன். எனக்கு உட்காந்தா எதேதோ என்னெல்லாம் ஓடும். அதனால் நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு அகவல் பாராயணமாக படிச்சுட்டு இருந்தேன். அதுவே என்னை தியான நிலை கொண்டு போய் விட்டதுக்கப்புறம் எனக்கு அம்மா ஒரு நாள் கனவுல வந்தாங்க. இந்த ஆன்மாவின் அறைகோல் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி கனவுல எனக்கு எப்பவுமே குருமார்கள் கனவுல ஈஸியாக வந்துடுவாங்க. அது எனக்கு அது கிஃப்ட், காட்ஸ் கிஃப்ட். அது அம்மா வந்து என்கிட்ட கேட்டாங்க ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ எனக்கு புரியல. அந்த ஒரு வாரம் கழிச்சு இந்த மாதிரி ஆன்மாவின் அறைகோல் இருக்கு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட் டேட் கொடுத்ததுக்கு அப்புறமா நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். எப்படியும் அந்த நோட்டிஃபிகேஷன் என் கண்ணில் படாமல் போயிடுச்சு. லாஸ்ட் டே லாஸ்ட் மினிட் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆக போகும்போது நான்
நித்யலட்சுமி அம்மா கிட்ட வந்து ஃபோன் பண்ணி ரெக்வஸ்ட் பண்ணிட்டேன், அம்மா எனக்கு தியானம் வராது, நான் இருந்தாலும் என்னோட முயற்சி என்னோட 100% நான் கொடுக்க போகிறேன், எனக்கு எந்த அளவுக்குன்னு தெரியல, ஆனால் எனக்கு இதில் சேரணும்னு ஆசையாக இருக்குமான்னு சொன்னோன்னா அவங்க என்னை பாவப்பட்டு அதில் சேர்த்துட்டாங்க. அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்க மாற்றம் என்னன்னா, எனக்கு இந்த உலகில் ஆசையே இல்லை. உண்மையான இது நிஜம். இதை நீங்கள் எப்படி நம்புவீங்கன்னு தெரியல. எனக்கு எந்த ஆசையுமே இல்லை. என் குரு மேலே அன்பு, திருவருள் மேலே அன்பு மட்டும்தான் இருக்கு. எனக்கு தியானத்தில் உட்கார்ற ஒரு நொடியும் ஒரு நிமிஷமும் என்னோட குருவோட வழிநடத்தல தான் நான் போயிட்டு இருக்கேன். இப்போ நான் உருகிறது எல்லாமே திருவாசகத்தை கேட்டு ரொம்ப உருகிறேன். என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியலம்மா. திருவாசகம் அந்த வார்த்தை வந்து என்னோட மனசுல போய் என்னை உருக்கி அந்த கல் நெஞ்ச வந்து அப்படியே உருக்கி என்னை வேற நிலை கொண்டு போயிடுச்சு. எங்க அம்மா எனக்கு அதுக்கு அர்த்தம்லாம் சொல்லியிருக்காங்க. இப்பதான் அந்த வார்த்தையெல்லாம் புரியுது. இத்தனை வருஷமா இவ்வளவு வீணடிச்சிட்டோமேன்ட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன். இதுல நான் கத்துக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் ஒழுக்கம். நான் ஒழுக்கமா இருக்கணும், எந்த தப்பும் பண்ணக்கூடாது, தெரிஞ்சோ தெரியாமலோ எந்த ஒரு உயிருக்கும் துன்பம் தரக்கூடாது. இது மட்டும்தான் நான் கற்றுக்கிட்டேன் எங்கள் அம்மா கிட்ட. அது ஒன்றுதான் என் வாழ்க்கையை இவ்வளோ தூரம் வழி நடத்துது. இதுக்கு முக்கியமான காரணம் எங்கள் அம்மா மட்டும்தான். சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. இந்த மாதிரி குரு கிடைக்கிறது வந்து நம்ம குரு செஞ்ச காலேஞ்சு புண்ணியம்னு நினைக்கிறேன். இவங்களோட நன்றியை வந்து எந்த காலத்துலையும் இந்த கடனை என்னால் திருப்பி கொடுக்கவே முடியாது. பெரிய குரு என்னோட அம்மா. குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கு? அவங்க கூப்பிடுவாங்க. குருவரும் திருவரும் தான் எனக்கு அன்புன்றீங்க. தனுஜா 2 குழந்தை அவருக்கு வந்து சண்டை போட போறாங்க. இப்படிமா இன்னைக்கு நான் இந்த மேடையில நின்று இவ்வளவு தைரியமா பேசுறேன்னா அதுக்கு நீங்க மட்டும்தான் காரணம். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எனக்கு இப்போ 2வது குழந்தை 1 வயசு ஆகுது. அந்த குழந்தை கர்ப்பமா இருக்கும்போது ஸ்கேன் பண்ணும்போது கிட்னில பிரச்சனைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் ரொம்ப உடைஞ்சிட்டேன். ஆனா அம்மா வந்து எனக்கு சொன்னாங்க, நான் சாமி கிட்ட வேண்டும் போது குரு கிட்ட சரணடைனா முழுசா சரணடைஞ்சிட்டாங்க. எதுவுமே ஒரு 0.1% கூட உங்களுக்கு குரு மேல வந்து இது இருக்கக்கூடாது, பூர்ண சரணாகதி பண்ணிடுங்கன்னு அம்மா சொன்னாங்க. நான் அன்னைக்கு கடவுள்கிட்ட விட்டுட்டேன். இந்த குழந்தை நீ கொடுத்த குழந்தை எப்படி இருந்தாலும் நான் ஏத்துக்கிறேன், உனக்கு தெரியும் எனக்கு என்ன கொடுக்கணும்னு. அந்த பக்கத்துக்கு வரதுக்கு மெயின் காரணம் அம்மா மட்டும்தான், வேற யாருமே இல்லை. குழந்தை பிறந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கா. அந்த டெலிவரி பண்ண டாக்டரை கேட்டாங்க எப்படி இது நடந்தது. ஏன்னா ஒரு ஸ்கேனுக்கு போகும்போது சரி, எந்த ஒரு செக்அப் போகும்போது சரி, நான் அழுந்தது கிடையாது. டாக்டர் எதுவுமே கேட்கல. ஏன்னா எனக்கு என் குரு மேல நம்பிக்கை இருக்கு. அவருக்கு தெரியும் எனக்கு என்ன கொடுக்கணும்ட்டு. இப்போ டாக்டருக்கு அது எப்படி சொல்றாங்க, ஒரு மிராக்கல் மாதிரி அவங்க சொல்றாங்க, நீங்க உங்க குருவை ரொம்ப கட்டியா பிடிச்சிருந்தீங்க, அதனாலதான் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம குழந்தை பிறந்திருக்குன்ட்டு. இப்போ ஆரோக்கியமா இருக்காங்க. கூட்டிட்டு வந்திருக்கேன் என் பையனை. இந்த பக்கத்துக்கு வர்றதுக்கு முக்கியமான ஒரே ஒரு காரணம் குருவம்மா மட்டும்தான். குருவம்மா வாங்கிட்டு வராங்கன்னா பெரிய திருவிழா போனா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நாங்கள் பொண்ணுங்களுக்கு வந்து அம்மா வீட்டுக்கு போறோம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். குருவம்மா வாங்கிட்டு வராங்க, குருவம்மா வராங்க, அந்த எக்ஸைட்மெண்ட் என்னால சொல்லவே முடியல. அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. எங்க ஃபேமிலி லைஃப்லயும் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி காலையில எழுந்தோமா சமைச்சோமா அப்படி இருக்கும். இப்போ நாங்க காலையில ஆரம்பிக்கும் போதே அகவல் பாராயணத்தோட தான் ஆரம்பிக்கிறோம். வீட்டுல எப்போ பேசினாலும் குருவம்மா பத்தி, அம்மா கொடுத்த சொற்பொழிவு, திருவாசகம், திருமந்திரம், இதை பத்தி தான் எங்களோட டிஸ்கஷனே இருக்கும். வேற எதை பத்தி சண்டை டிஸ்கஷன் இல்ல, சண்டை இல்ல. நாங்க முன்னாடி இருந்து சண்டை போட மாட்டோமா. நான் அவங்க எதை சொன்னாலும் நான் ஓகே சொல்லிடுவேன், நான் எதை சொன்னாலும் அவங்க ஓகே சொல்லிடுவாங்க. ஏன்னா கடவுள் கோட்டை முடிச்சு நாங்க அதை ஏத்துக்கிட்டோம். ஏன்னா எப்பவுமே ராங் டிசிஷன்ஸ் எடுத்தது கிடையாது. ஸோ அதனால இந்த பாதைக்கு நாங்க 2 பேரும் வந்திருக்கோம்னா, ஏன்னா அவங்க சொன்னாங்க ஃபர்ஸ்ட் நான் இந்த மாதிரி அசைவம் சைவத்துக்கு மாறினோம். அந்த இடம் எனக்கு 1 வருஷமாவே இருந்தது. அவங்க சொன்னோன்னு நான் ப்ளீஸ் இமிடியேட்டா பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க 2 பேரும் அசைவத்துக்கு சைவத்துக்கு மாறிட்டோம். அதுக்கப்புறமா நீங்க வந்தீங்க எங்க வாழ்க்கையில. இப்போ சண்டை முன்னாடிலேருந்து இல்லை. இப்போ வீடு எப்படி இருக்குன்னா ரொம்ப அமைதியா எப்பவுமே சொற்பொழிவு பத்தி பேசிக்கிட்டு, குருமார்கள் பத்தி பேசிக்கிட்டு, அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு வார்த்தை ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காலையில உங்க கணவர் எப்படி இருப்பாருன்னு சொல்லுவீங்க இல்லையா? தவம் முடிஞ்சிட்டு எப்படி இருப்பாருன்னு சொல்லுவாங்க. எப்படி இருப்பாரு? அவங்க தவம் முடிச்சுட்டு அந்த ரூம்ல இருந்து வரும்போது ரொம்ப நேரம்
தெரியல. அப்படி இருக்கும்போது அவங்க அந்த நேர் கிளாஸ் உட்காந்துருக்காங்கன்னும் போது அவங்களுக்கு இன்னும் அதோட உணர்வு ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அவங்க அந்த ஆன்வலாவும் பட்டிருக்காங்க. நான் கடவுள்கிட்ட அந்த எண்ணம் போட்டுட்டே இருக்கேன், எனக்கு எப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். சரி, இப்படி ஒரு மனைவி பாருங்க, ஒருவரால் ஒருவர் அந்த உயர்வர். இதுக்குதான் திருமண வாழ்க்கை. அவர் வந்து குருவர்கள் திருவருங்கள் தான் அண்ணா ஒய்ஃப் மத்தெல்லாம் தான் என்ன பண்ணிருப்பீங்க, உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2 குழந்தை மேல பெற்றுட்டு உங்களுக்கு குருவருக்கு திருவருள் மேல அனுமானம் கேட்பாங்க. அதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிற மனைவி. இன்னொன்னு, இவர்களினுடைய இல்லறம் இனியும் இனிமைதான் பயக்குமே ஒழிய இதுல வந்து விலக மாட்டாங்க. ஸோ அம்மாவுடைய நோக்கம் வந்து முழுக்க உங்களை அப்படியே ஆன்மீகத்துக்கு அப்படியே கொண்டு வந்து எல்லாரும் துறவிகளாக ஆகுவது இல்லை. வாழற வாழ்க்கையே நீங்க இன்னும் எவ்வளவு இனிமையா வாழலாம், இன்னும் எது சந்தோஷம்ன்றதுதான் நீங்க பார்க்க போறீங்க. சந்தோஷம்ன்றது என்ன தெரியாம ஓடிட்டு இருக்கோம் இல்லையா? நிஜமான சந்தோஷம் எதுன்னு தான் பார்ப்போம். ஸோ இதுதான் சந்தோஷம். கேட்கும் போதே ஜாலியா இருக்குல்ல. இப்போ நம்ம ஒரு அம்மாவா இருந்து பார்த்தா எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. பெண்கள் எல்லாம் நம்ம கணவன் மாட்டல் வந்தா நல்லா இருக்குமே, இவர் வந்து கோவப்பட மாட்டேன்னு சொல்றாரு, நம்ம வீட்டுல எவ்வளவு கோவம். இப்ப இங்க இருக்கவங்க என்ன நினைப்பாங்க, மனைவிமார்கள் கூட உட்கார வைக்கலையே நம்ம அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி 2 பேரும் ஒன்னா வந்திருந்தீங்கன்னா பூர்வ ஜென்மம் புண்ணியம். வரும்போது எங்க வீட்டுல பயந்தாங்க ஃபர்ஸ்ட். இவங்க வந்து இப்படி சாமி சாமியை கும்பிடுறாங்க, துறவியா போயிடுவாங்கன்னு நான் சொன்னேன். எங்க குருவமா ஒரு நாள் ஒரு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, இந்த வாழ்க்கையில நீங்க எவ்வளவு சிறப்பா இருந்து எல்லாருனாலையும் தயவு அன்பு ஜீவகாருண்யம் பண்றீங்கன்றது தான் அம்மா எங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. சொன்னீங்க, அதனால பயப்பட வேண்டாம். முன்னாடி குரு பௌர்ணமிக்கு கிளாஸ் நடக்கும்போது ஒருத்தவங்க கேட்டாங்க, இந்த மாதிரி மெடிடேஷன்ல வந்து நான் ரொம்ப உள்ள போயிட்டேன், எங்க ஃபேமிலியில பயந்தாங்க. என்ன பண்ணீங்க சொன்னீங்கன்னா, சிறந்த மனைவியா இருங்க, குட் வைஃபா இருங்க, குட் டாக்டர் இல்லாம இருங்க, குட். அது உண்மைதான் நீங்க சொல்றது. ஏன்னா இந்த ஜென்மத்தை நாங்க எப்படி இருக்கோன்றது தான் நாங்க எங்க லைஃப் வந்து இருக்கிறதுக்கான எக்ஸாம்பிளா இருக்கும். அது வந்து நீங்க என்னைக்குமே விட்டுட்டு வாங்கன்னு சொன்னதே இல்லை. இதுவரைக்கும் இன்னும் குழந்தைங்க இருக்காங்க, நீங்க பண்ண வேண்டிய வேலை நிறைய இருக்குன்னு தான் சொல்லியிருப்பீங்க. அந்த எங்க குழந்தைங்க வந்து நாங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சன்மார்க்கத்துக்கு கொண்டு சேர்த்துட்டு தான் அந்த 2 குழந்தைங்க. ஆன்மீகம் என்பது குடும்பத்தை விட்டுட்டு வர்றது இல்லை. அது மட்டும் உலகத்தை வெறுக்கிறது இல்லை, உலகத்தை புரிஞ்சுக்கிறது. குடும்பத்தை இன்னும் புரிஞ்சுட்டு இன்னும் சந்தோஷமா வாழணும். நீங்க ஆன்மீகம் இங்க வந்துட்டு ஐயோ குடும்பத்தை விட்டு வந்துடும் போல இல்லை. உலகத்தை இல்லை, உலகத்தை வெறுக்க சொல்லல, உலகத்தை புரிஞ்சு வாழுங்க, மனிதர்களை புரிஞ்சு வாழுங்க, உறவுகளை புரிஞ்சு வாழுங்க, சந்தோஷமா இருங்க, இன்னும் அதிகமா நேசிங்க. ஆனா பற்றுக்குள்ள போயிட்டு 2த்துக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? இப்போ ஒரு பொருளை நான் பத்திரமா பாத்துக்கிறது தான் அந்த அன்பு. ஆனா இது இல்லாம என்னால இருக்கவே முடியாதுன்னு சொல்றதுதான் பற்று. என் கையில இருக்கு, இதை நான் பத்திரமா வச்சுப்பேன், பத்திரமா. ஆனா இந்த பொருள் இல்லைன்னா என் வாழ்க்கையே இல்லை, அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றதுதான் பற்று. புரியுதுங்களா? இந்த வாழ்க்கைய நீங்க பத்திரமா வாழணும். ஆனா இந்த வாழ்க்கை நமக்கு என்ன வேணாலும் ஆகும் இல்லையா? மதிப்பேன் பூனை, அது இல்லைன்னா ஓகே. அதுக்காக நீங்க வந்து கவலையே இல்லாம இருக்கணுமா அப்படின்னா கவலையே இல்லாம தான் இருக்கணும். ஆனா பொறுப்பு இல்லாம இருக்கணுமான்றதான். கவலைக்கும் பொறுப்புக்கும் வித்தியாசம் இருக்கு. பொறுப்போட இருங்க. அதுக்காக கவலைப்பட்டாதான் பொறுப்பு. சில பேர் சொல்லுவாங்க, ஏதாவது கவலை இருந்தா பாரு. ஏப்பா கவலை இல்லாம இருக்கு சந்தோஷம் தானே. நீங்க வார்த்தைக்கு சொன்னாங்க பாத்தீங்களா, ஏதாவது கவலை இருந்தா பாரு. கவலை வேண்டாம், பொறுப்போட இருங்க. பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும், பொறுப்போட பொண்ணு தேடுங்க, பையன் தேடுங்க. ஆனா நடக்கலையே நடக்கலையே நடக்கலையேன்னா அது இயற்கைக்கிட்டதான் இருக்கு. அதைத்தான் நாங்க இங்க சொல்லி கொடுக்கோம். ஓகே, இப்போ பண்ணிட்டே போயிட்டே இருங்க. ஸோ இருக்கிறத மகிழ்ச்சியா இருங்க, எப்பவும் மகிழ்ச்சியா இருக்கணும் ஃபிக்ஸ் பண்ணி இதெல்லாம் தாங்க சொல்லி கொடுக்கணும். அதுக்கு பிறகு வள்ளல் பெருமானாரின் மரணம் இல்லாமல் பெறுவார். முதல்ல பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங் பண்ணிடுங்க, அப்புறம் தான் என்ன பண்ணணும், பில்டிங் கட்டணும். பேஸ்மெண்ட் வீக்கா இருக்கு, பில்டிங் கட்டி ஒரு ப்ரோஜனம் இருக்கும் இல்லையா? அதைத்தான் நீங்க சொல்லி நீங்க பண்ண உங்களுக்கே வந்து ஒரு 2 நாட்கள்லயே உங்களுக்கு சில பேர் வித்தியாசம் தெரியும். இப்போ இவங்க எல்லாருமே இப்போ 2 பேர் அங்க ஒரு கொடுத்தாங்க இல்லையா? 2 பேருமே 200 நாட்கள் தொடர்ந்து வரோம். நானே ஆச்சரியமா அவங்களை வணங்குவேன். எப்படி ஒரு நாள் கூட அவங்களுக்கு, ஏன்னா அவங்க எல்லாருமே பணியில இருக்காங்க, பெரிய பெரிய வேலையில இருக்காங்க. அவங்களுக்கு இரவு எத்தனை மணிக்கு சில நேரம் படுக்க வாய்ப்பு இருக்குன்னு தெரியாது இல்லையா? காலையில என்னைக்காவது ஒரு நாள் ஒரு சலசலப்பு வரும் போது தூங்கணும்னு தோணும் இல்லையா? ஆனா அதையெல்லாம் கடந்து அவர்கள் இது மாதிரி 200 நாட்கள் தொடர்ந்து பிரயாணம் பண்றவங்க ஒரு 220 பேர் இருக்காங்க. 220 பேர் சிறப்பு வகுப்பு இப்ப நடைபெறுகிறது. சிறப்பு வகுப்பு இப்ப அவங்களுக்கு வேற ஒரு கேட்டகரிக்கு அவங்க போயிட்டாங்க. வியாழக்கிழமை தோறும் ஒரு சிறப்பு வகுப்பு அவர்கள் நடைபெறும். அப்பொழுது கொடுக்கிற
அந்த ஒரு 1.5 மணி நேரம் அவங்க வேறு ஒரு தளத்திற்கு செல்வார். இப்பொழுது வாரம் ஒரு முறை அவர்களுக்கு சிறப்பாக ஒரு வகுப்பு நடைபெறும், தியானம் நடைபெறுகிறது. அந்த மாதிரி அவர்கள் வேற கட்டத்துக்கு நகர்ந்தாங்க. ஒரு 200 நாட்கள் தான் பிரயாணம். 200 நாட்கள் பிரயாணமே எத்தனை மணி நேரம் தியானம் பண்ணுவீங்கப்பா? 24 நிமிஷம் தான் தியானம். ஒரு நாளைக்கு நீங்க 24 நிமிஷம் தான் என் கூட ஸ்பெண்ட் பண்ணணும். அதான் அந்த தியானம். மற்றபடி நிறைய வகுப்புகள் நடைபெறும். ஆனால் அந்த தியானம் அவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கு. தொடர்ந்து இந்த மாதிரி நீங்க வந்து தியானம் வகுப்புகள்ல தொடர்ந்து இருக்கணும். சரி, வேற அவர்களுக்கு நன்றி. அம்மா எப்போதுமே சொல்லுவாங்க, மற்ற அமைப்புகளுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, அம்மா வந்து குடும்பத்தோட வந்து சாதாரண எல்லாருக்கும் ஒரு பொதுவான பயம் இருக்கும் இல்லையா, துறவியா போயிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி. அது இல்லைங்கிறத வீட்டில் தெளிவுபடுத்துங்க. இயல்பு தான். நமக்கும் ஒரு பயம் இருக்கும், என்ன இப்படி அப்போஸ் பண்றாங்களே, நம்ம இதில் தொடர்ந்து பயணிக்க முடியுமா, நமக்கும் ஒரு பயம் இருக்கும். அவங்களுக்கு நம்மளை விட்டுட்டு கிளம்பிடுவாங்களோ இல்லைன்னு அவங்களுக்கும் ஒரு பயம் இருக்கும். அப்போ அம்மா அதை எங்களுக்கு தெளிவுபடுத்துவாங்க. இப்படித்தான் இருப்பாங்க, எதுக்கு இப்படியெல்லாம் வரும் தான். ஈஸியா ஒரு அவ்வளோ பெரிய கோப்பை இறைவன் எடுத்து உங்க கையில கொடுத்துருவாரா, இதெல்லாம் நீங்க சமாளிக்கணும். பெரிய பெரிய ஞானிகள்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. இதெல்லாம் ஒன்றும் சகஜம் தான், ஒன்றும் பெரிய விஷயமா நினைச்சுக்காதீங்க. உங்க மனசுதான் அப்படி இருக்குன்னு எங்களுக்கு அவ்வளோ ஒரு தேட்டத்தில் கொடுத்துட்டே இருப்பாங்க அம்மா. அப்போ எங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்கொள்றதை நாங்கள் ஒரு சிறந்த ஒரு முன்னேற்றம் அடைந்து வருவதை எண்ணி எண்ணி மகிழ்கிறோம். அம்மாவுக்கு என்றைக்கும் எங்களுடைய நன்றி சொல்லி முடிக்க முடியாது. ஐயா சொன்ன மாதிரி அதே வாய்ப்பு உங்களுக்கும் இருக்கிறது. எனவே தொடர்ந்து பயணிகள் என்று கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக சதீஷ் ஐயா அவர்களை என்று அழைக்கிறோம். ஐயா
போனேன். ஃபர்ஸ்ட் நாள் போய் படுக்கிறேன். படுத்தாக்கா முருகரோட அந்த நல்ல சாமியான பேசுகிற முருகர் காட்சி தர சரியான உணர்வு ஆச்சு. நைட்டில் படுத்தோடனே நல்ல உணர்வு வந்தது. அதுக்கப்புறமா இங்கே ஏதோ இருக்கிற அந்த சித்திரைன்றதுன்னா சித்தர்கள் வாழும் இடம் தான் சித்திரையில். அங்கே தான் அம்மா வந்து அம்மாவுக்கு எங்கேயோ தேடிருக்காங்க. ஆனால் அம்மாவுக்கு வந்து அந்த இடம் தான் அந்த இடம் வந்து இறைவனா அந்த இடத்த கொடுத்துருக்காரு. அங்கே போனீங்கன்னா எல்லா இறைவனையும் அவங்க பார்த்துருக்கலாம். ஏன்னா அந்த இடம் அந்த அளவு உங்கள் மனசை எல்லாத்தையும் அப்படியே டெல்சிங் பண்ணி இறைவனை எங்கே போய் பார்க்கணுமோ அங்கே பார்க்குற மாதிரி வச்சுரு அந்த இடத்த. அது ரொம்ப காட்சிகள். சரி, நெக்ஸ்ட் நாள் அம்மாவோட கிளாஸு அடுத்தவங்க இருக்கலாம். அப்போ நம்ம வந்து எதுவுமே கிடையாது. போகிறோம், போயிட்டு கிளாஸ் அட்டன் பண்ணுறோம், வரோம் அப்படின்னு போனோம். அப்புறம் அவங்கெல்லாம் கிளாஸ் நல்லா பயங்கரமாக எடுத்தோன்னே இவங்கெல்லாம் என்னோட மின்றாங்க. அப்படியே ஒருத்தர் ஸ்டார் மாதிரி மின்றாங்க. ஏன்னா அவங்களுக்கும் ஒரு பெரிய நிலை இருக்குது. நம்ம என்னடா இது நம்ம என்னவோ வந்துட்டு இவங்களுக்கு நம்ம போய் கொஷின் மார்க் மாதிரி வரணும்னு வந்துட்டு அப்புறம் பார்த்தா ஃபர்ஸ்ட் நாள் போது 2 நாள் ஆகுது. மயிலும் வரல, பாம்பும் வரல, சேவம் வரல. பாம்பையும் கூப்பிட்டு தான் போனோம். நம்ம போகிற நிலை வந்து ஒரு ஆத்மாரி தான் பரவாயில்ல. இறைவன் வந்து அவர் அது இன்ஃபினிட்டி. அவரை பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம கொஷின் வரணும். அதுவும் குரு வேற நம்ம காட்ட போகிறாரு அப்படின்ட்டு போனோடனே அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நாள் போய் தனியாக உட்காந்துட்டேன். ஏன்னா அம்மாவோட கிளாஸ்னா அமைதியாக இருக்கணும், யாருக்கிட்ட பேசக்கூடாது. 7 நாள் நான் பேசலை. அப்புறம் போயிட்டு உட்காந்து ஒரு நாள் பார்க்குறேன், சுற்றி பார்க்குறேன். அங்கே பார்த்தாக்கா அம்மா எப்பவுமே அவங்க கிளாஸ் சொல்லுவாங்க, மயிலாம் வரும், நான் வந்து நல்லா ஒரு காட்சி தருவேன் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்மளே ஒரு மண் இவர் போட்டு வருவாரா, ஐயா வந்து காமிச்சிட்டு வரோம். உட்காந்து திரும்பி பார்த்தா ஒரு மயில் டக்குன்னு அப்படியே அந்த படத்தெல்லாம் நடனம் போகிறாங்க. அந்த மாதிரி காட்சி வருது. மயில் ஒரு மயில். சரி, அம்மா எப்பவுமே 3 மயில் சொல்லுவாங்க. சரி, ஒரு மயில் எதுவும் வந்துச்சு அப்படின்னு போயிட்டு அடுத்த நாள் போய் அம்மா 3ஆவது நாள் 4ஆவது நாள் வருது. 4ஆவது நாள் வந்தால் அப்புறமா திருப்பி அதே மாதிரி அம்மாவோட தபமும் எல்லாரும் ஒன்று நல்ல உணர்வு. என்ன அதை சொல்ல வார்த்தையே இல்லை. அது கிளைமேக்ஸுக்கு சொல்லிடுறோம் அந்த இது. அப்புறம் அந்த இது வந்தோடனே ஒரு 5ஆவது நாள் பார்த்தா அம்மா எப்பவுமே 3 மைல் சொல்லுவாங்க. அன்னைக்கு பார்க்குற 4 மைல் வந்துச்சு. 4 மைல் வந்த உடனே பாரா நமக்கு கிடையாது, ஏதோ ஒரு காட்சி இருக்கிறாரு இந்த இடத்துல அப்படின்ட்டு அப்புறம் பார்த்தா ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. ஏன்னா 3 கோயிலில் 1 நிறைவேறிச்சு. அப்புறமா என்னாச்சுன்னா 7 நாள் அம்மா வந்து கந்த சஷ்டி போடுவாங்க. அதுக்கப்புறமா கந்தகுரு கவசத்தில் வந்து அம்மா வந்து 300 நாள் 200 நீங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னோம்னு எனக்கு அப்படியே குரு மத்தியில் அப்படியே ஜோதி. அது வந்து எப்படின்னா இறைவன் வந்து வேறு மாதிரி அப்படியே மேலே பீரிட்டு சீருது. அந்த காட்சி சொல்லும் போது எனக்கு அவ்வளோ ஆனந்தம். ஏன்னா அந்த காட்சியெலாம் நான் பார்த்தது கிடையாது. ஸோ அது ஒரு நிலைன்ற மாதிரி அப்புறம் தான் புரிஞ்சுது. ஸோ அது நல்ல ஒரு நிலையாக இருந்தது. அப்புறம் அங்கேருந்து போகவே எனக்கு விருப்பம் முடியாது. அப்புறம் 7 நாள் மௌனம் முடிஞ்சு அந்த 7ஆவது நாள் தான் அந்த கந்தகுரு பாடுவாங்க. நல்லா உணர்வு. அதாவது சுத்த ஓட்டணுன்றாங்க. அந்த உஷ்ணத்தை நான் கண்டிப்பாக பார்த்தேன். அந்த உஷ்ணத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா சரி மேலே ஒரு முருகர் கோயில் இருக்கும், அங்கே போகிறேன். அங்கே போயிட்டு ஐயா நம்ம போயிட்டு 7 நாள் மௌனம் முடிஞ்சிருச்சு. 100 ஐயா வந்தார் திருவண்ணாமலை. அவர் கூட்டிட்டு மேலே போனால் கோயில் மூடிட்டாங்க. அங்கே வந்து காடுன்ற பொண்ணு மூடிட்டாங்க. திரும்பி வரலான்னு பார்த்தா ஒரு சின்ன போட் இருந்தது. அதில் பார்த்தா முருகருக்கு வந்து அன்னைக்கு சஷ்டின்றதால அப்படியே சந்தனத்தில் காப்பு பண்ணி அங்கேயே ஐயா காமிச்சு கொடுத்தாரு. இவ்வளோ தூரம் வந்துட்டு என்ன அவங்க உடம்பு அங்கே காட்சி கொடுத்துட்டு அம்மா கீழே இறங்கி வந்துட்டு வண்டியில் வந்துட்டே இருக்கும். பார்த்தா பணம் போகுது. அந்த ரோட்டை கடந்து அந்த பக்கம் போகுது. உங்களுக்கு நான் விடுங்கடா பாருடா அவங்க முருகை யாருன்னு காட்டுறேன். அந்த பாம்பு போகிறதா இது உண்மை. நான் வந்து எதுவுமே பெரிய கூட சொல்லல. இது நடந்தது உண்மையாலுமே. வண்டி நிறுத்தி கொஞ்சம் நேரம் பார்க்குறேன். பார்த்த உடனே அந்த பாம்பு அப்படியே அழகா அந்த பக்கம் அது வழி விட்டுருணும். ஏன்னா அது இறைவனுக்கே பார்க்குறேன். அது போயிட்டு பெரிய பெரிய இதெல்லாம் ஐயா காமிச்சிட்டாரு. சேவல் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஊரில் வண்டியில் இருந்து நான் போனது. நான் வந்து பெங்களூருக்கு வந்து திருவண்ணாமலை போயிட்டு திருவண்ணாமலேருந்து 7 நாள் மௌனத்துக்கு தான் அடிச்சு பிடிச்சுன்னு போகிறேன். அதை எண்ணத்தை போட்டேன் நான். அந்த 7 நாள் மௌனத்தை கண்டிப்பாக நம்ம கலந்துக்கணும். என்ன ப்ராப்ளம் வந்தாலும் போதும் எண்ணத்தை போட்டுட்டு நம்ம போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டே இருக்கேன். சேவல் இந்த பக்கம் தான் எங்கே இருந்தால் பறந்து சேவல் பறந்துட்டு போயிட்டு அந்த பக்கம் போட்டு. அதாவது நம்ம எண்ணம் வந்து அதோட வலிமை வந்து ரொம்ப அதிகம். அதுக்கப்புறமா இதுக்கப்புறம் குருவே அம்மா தான்ட்டு அதோட சரணாகதி அடைஞ்சது தான். எப்போ நம்ம குரு சரணாகதி அடைஞ்சோமோ நம்ம எதுக்குமே பயப்படுத்த
நீங்கள் வந்து என்ன காரியம் பண்ணுங்கன்னா குரு சரணாகதி அடைஞ்சுன்னா குருவோட பாதத்தில் அவங்க பார்த்துப்பாங்க. நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல, அதுவாக தானாக நடக்க ஆரம்பிச்சிடும். அப்படி தான் எல்லாமே. அதுக்கப்புறம் தான் எல்லாம் நிறைய அர்த்தங்கள் நிறைய பேர் எனக்கு நண்பராக பண்ணாங்க. எல்லாமே இருக்கிற அர்த்தங்கள் எல்லாருமே அவங்க தான். அவங்கள பார்த்தா நான் இது எப்படி ஒரு காந்தம் வந்து அதோட சுற்றி இருக்கிற இதெல்லாம் இழுத்துக்குமா, அந்த மாதிரி அம்மாவோட அழுகிறதுனால எல்லாரும் அந்த காந்தம் மாதிரி வர ஆரம்பிச்சிடுவாங்க. அதுதான் புத்தரோட இருக்கிற இடத்த விட்டு பார்த்தீங்கன்னா அதை சுற்றி அவ்வளோ வைப்ரேஷன் இருக்கும். அந்த மாதிரி அம்மாவோட இது வந்து ரொம்ப ஆற்றல் அதிகம். அதனால் அன்பர்களே, கண்டிப்பாக இந்த ஆன்ம லாபத்தை அடைய தான் நம்ம வந்திருக்கோம். இந்த எல்லாரும் ஆன்ம லாபத்தை அடைந்து சுத்த பிரணவ ஞானத்தை பெறவே நம்ம வந்திருக்கிறோம். அதனால் காலத்தை வந்து வீணாக கழிக்காம என் நண்பர்கள்லாம் எப்படி சொன்னாங்களோ அவங்கெல்லாம் பெரிய பார்க்கறதுலாம் எல்லாம் ஒரு மாதிரி சின்ன பசங்களாம் இருப்பாங்க. ஆனால் எல்லாம் பயங்கரமான ஆற்றல் அதிகம் எங்களுக்கு வந்துருக்கு. அதனால் கண்டிப்பாக வாங்க, எல்லாரும் ஆன்மீகம் வாழைங்க. மிக சிறந்ததாக எல்லாரும் இந்த வந்திருக்க எல்லாரும் ஆத்மாவை தான் நான் பார்க்குறேன். யாரையும் பேதம் இல்லாமல் எல்லாரும் ஒரே ஆத்மாவை தான் இருக்கீங்க. என் கண்ணில் அப்படிதான் தெரியுது. ஸோ அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது. நன்றிங்க. நன்றி. வாழ்க்கை வைக்கணும், வாழ்க்கை வைக்கணும், வாழ்க்கை வரணும். நன்றி ஐயா. மிகவும் நெகிழ்ச்சியானதொரு அனுபவத்தை தந்தீர்கள். நன்றி. அடுத்ததாக பெங்களூரிலே மிகவும் சிறப்பானதொரு நிகழ்ச்சியாக இந்த திருநிகழ்வு நடந்ததற்கு பின்னால் பல பேருடைய ஒத்துழைப்பும் உழைப்பும் இருக்கின்றது என்பதை நாங்கள் உணர்கிறோம். அவர்களை எல்லாம் மனதார நன்றி தெரிவிக்கும் வகையிலே கருணைநிதி வளர் சபை கௌரவித்து இருக்கிறது. இந்த சபை கிட்டத்தட்ட 62 வருடங்களாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார்கள். அம்மா அவர்கள் காலையிலேயே சொன்னது போல மிகவும் அற்புதமான ஒரு ஆற்றல் களம் இந்த சபையிலே இருப்பதாக தெரிவித்தார்கள். இது ஞாயிறு அகவல் பாராயணம் மற்றும் பசித்தவித்தல் தொடர்ந்து நடைபெறுவதாகவும் தெரிவித்தார்கள். அத்தகைய சிறப்பு பொருந்திய நிகழ்ச்சிகள் எல்லாம் இங்கு தொடர்ந்து நடைபெறுவதால் இந்த ஒரு நிகழ்ச்சியும் இங்கு நடப்பது இன்னும் மெருகூட்டுவதாக அமைந்திருக்கின்றது. இந்த சபையில 2வது தலைமுறையாக தொடர்ந்து தங்களுடைய சேவையை செய்து கொண்டிருக்கும் தயவு ராமலிங்கம் ஐயா அவர்கள் சபை தலைவராக இருந்து சிறப்பாக பணியாற்றி வருகிறார். அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை கருணைநிதி வளர் சபையின் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக தயவு ஜெகநாதன் ஐயா அவர்கள் துணை தலைவராக தொடர்ந்து இந்த சபையிலே சிறப்பாக பணியாற்றி வருகிறார். அவரை கௌரவிக்கும் விதமாக அவருக்கும் எங்களுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இந்த சபையிலே பொருளாளராக பணியாற்றி வரும் வடிவேல் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். வடிவேல் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாங்க ஐயா. கௌரவித்தல் செய்வதற்காக சங்கரையா அவர்களை அன்போடு அழைக்கிறோம்.
வடிவேல் ஐயா அவர்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். தொடர்ந்து இந்த சபையிலே நீண்ட நாட்களாக தொண்டு செய்து கொண்டிருக்கும் அன்பர்களையும் கௌரவித்து மகிழ்கிறோம். அந்த வகையிலே அன்பரசு ஐயா அவர்கள், எத்திராஜ் ஐயா அவர்கள், பரமேஸ்வரி அம்மா அவர்கள் மற்றும் மூர்த்தி ஐயா அவர்கள். பரமேஸ்வரி அம்மா அவர்களை கௌரவிக்க தயவு சுமதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். மூவரையும் கௌரவிக்க சதீஷ் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அன்பரசு ஐயா அவர்கள், எத்திராஜ் ஐயா அவர்கள் மற்றும் மூர்த்தி ஐயா அவர்கள். இந்த சபையை சார்ந்தவர்கள் மட்டுமன்றி கருணை நெறியாளர் சபையோடு தொடர்புடைய மற்ற அன்புள்ளங்களும் தங்களுடைய மேலான தொண்டை இந்த நிகழ்ச்சிக்காக வழங்கி சிறப்பித்துள்ளார்கள். அவர்களையும் கௌரவிக்க அழைக்கிறோம். லட்சுமி அம்மா அவர்கள் 7 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப்ல பார்த்துட்டு சங்கத்தை தேடி வந்தது. இப்பதான் சீனியர் இது முக்கியமாக பொருளாதாரம் நிறைய தனுஜா அம்மா அவர்களை சிறப்பித்து தருமாறு வேண்டுகிறோம். சங்கரையா அவர்களை சதீஷ் ஐயா அவர்களை கௌரவிக்கிறோம். சங்கர் ஐயா அவர்களை கௌரவிக்க அழைக்கிறோம். கோபி ஐயா அவர்களுடைய மனைவி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அவர்களுடைய சுதா அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். சுமதி அம்மா அவர்கள் கௌரவிப்பார்கள். லட்சுமி அம்மா அவர்களை கௌரவிக்கிறோம். லட்சுமி அம்மா அவர்கள் பாலசுப்ரமணியன் ஐயா அவர்களை கௌரவிக்கிறோம். ராஜேஷ் ஐயா அவர்களை கௌரவிக்குமாறு வேண்டுகிறோம். குழந்தை கவின்ராஜ் ஐயா அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். அம்மா சொன்னாங்க நேத்தி வந்ததுலேருந்து நேற்று நான் ரொம்ப ஆர்வத்தோடு சின்ன சின்ன செயல்களை எல்லாம் வெகு சுறுசுறுப்போடு சிறப்பாக கொண்டாடுவதற்காக குழந்தை கவின்ராஜ் ஐயா ஐயா அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்வாளர்கள்
மழை பெய்யுது.